ஸோ அடுத்து நம்ம இங்கே ஹூக் பட்டி ஐப்பட்டி நம்ம ஸ்டிச் பண்ணணும் இல்லையா. ஸோ ஹூக் பட்டி ஐப்பட்டிக்கு ஒரு 1/4 இன்ச் வந்து தையலுக்கான துணி நான் இந்த சைட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சீம் அலவன்சஸ். ஸோ அதை விட்டு தான் நான் அதை ட்ரேஸே பண்ணினேன். ஸோ இங்கே ஹூக் பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச் விட்டுருக்கேன். 1/4 இன்ச் போதும். அதை தாண்டி ஜாஸ்தி நம்ம இந்த சைடு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம ஸ்லீவுக்கு வந்து ஃப்ரண்ட் பீஸ்க்கு நம்ம எக்ஸ்ட்ரா டெப்த் எடுத்தோம் ஃப்ரண்ட் சைட் ஆஃப் த ஸ்லீவுக்கு. அதே மாதிரி இந்த ப்ளவுஸில் ஃப்ரண்ட் பீஸ்லேயும் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா டெப்த் வந்து எடுக்கணும். எக்ஸ்ட்ரா டெப்த் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா, எக்ஸாக்டாக இந்த ஸ்லீவ் டேர்ன் ஆகிற இடத்துல 1/2 இன்ச் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா போதுமான அளவு. ஸோ நீங்கள் மேலேருந்து கர்வ் கொண்டுட்டு வாங்க. எக்ஸாக்டாக இந்த கர்வ் டேர்ன் ஆகிற இந்த இடத்துல 1/2 இன்ச் வந்து மெயின்டைன் பண்ணணும். சரிங்களா? ஸோ கரெக்டாக 1/2 இன்ச் மெயின்டைன் பண்ணுற மாதிரி கர்வ் வந்து போட்டுக்கோ. ஸோ இது ஃப்ரண்ட் பீஸ்க்கு நம்ம எக்ஸ்ட்ரா டெப்த் வந்து கொடுத்துருக்கோம். எக்ஸாக்டாக டேர்னிங்கில் 1/2 இன்ச் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இங்கே ஒரு 2.5-3 இன்ச் கிட்ட விட்டுருக்கேன். அண்ட் இங்கே 1 இன்ச்சுக்குள்ளேயே நான் அந்த கர்வை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன்.